வாருங்கள் நேர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது கெட்டவன் கூடிடின் கிட்டிடும் ராஜயோகம் என்ற தலைப்பின் கீழ் ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் கெட்ட கிரகங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே வீட்டில், அதுவும் 8ஆம் வீட்டில் மறைந்து நின்று ஆடும் ஆட்டத்தினைத்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் என்று பழமொழி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த பதிவானது கெட்டவன் கூடிடின் கிட்டிடும் ராஜயோகம், அதாவது கெட்டவன் கூடிடின் கிட்டிடும் ராஜயோகம். உங்களுக்கு தெரியும், ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 6, 8, 12 ஆகிய வீடுகளின் அதிபதிகள் கெடுதல்களைத்தான் செய்வார்கள் என்று. ஆனால் அவ்வாறு கெடுதல் செய்யும் கிரகங்கள் மறைவிடங்களை நாடினால் ராஜயோகத்தினை தருவார்கள் என்பதும் அறிந்திருப்பீர்கள். அப்படித்தான் நாம் பார்க்க இருக்கும் இந்த உதாரண ஜாதகத்தில் அரவிந்த் மஹத்லால் என்னும் பெரும் பணக்காரர் பற்றியதுதான். இவர் பெரும் தொழிலதிபர். அவருடைய ஜாதகம் மிக மிக வித்தியாசமான ஜாதக அமைப்பாகும். இதுவரை எங்கும் நீங்கள் பார்த்திருக்க முடியாத ஜாதக அமைப்பாகும். வாருங்கள், அவருடைய ஜாதகத்தினை பார்வையிடுவோம். அவர் பிறந்தது மீன லக்னம், ரிஷபத்தில் சந்திரன், சிம்மத்தில் ராகு, கன்னியில் புதன், செவ்வாய், துலாத்தில் சூரியன், சனி, சுக்கிரன், விருச்சிகத்தில் குரு. இந்த ஜாதகத்தினை மீண்டும் நன்கு பாருங்கள். இவருடைய ஜாதகத்தில் மீன லக்னத்திற்கு 6ஆம் இடத்துக்குரிய சூரியன் 8ஆம் வீட்டில் துலாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இவருடைய ஜாதகத்தில் மீன லக்னத்திற்கு 8ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் 8லேயே துலாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இவருடைய ஜாதகத்தில் மீன லக்னத்திற்கு 12ஆம் வீட்டிற்குரிய சனி 8ல் துலாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். மீன லக்னத்தின் மறைவிட வீடுகளின் அதிபதிகள், அதாவது கெட்ட வீடுகளின் அதிபதிகள் மூவரும் இணைந்து 8ல் மறைந்து நின்று கூடி பேசுகிறார்கள். என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பார்க்கலாம் வாருங்கள். கெட்டவர்கள் திருந்துவதற்கு யோகங்கள் வேண்டும். அப்படித்தான் மீன லக்னத்தின் அதியோகரான சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் பெற்றார். ஒரு ஜாதகத்தில் யோகர்களின் பணியானது யோகங்களை கொடுப்பதோடு நின்று விடாமல் தீயவர்களை திருத்தி அவர்களையும் யோக பலன்களை கொடுக்க செய்வதுதான். அப்படித்தான் இங்கு உச்சத்தில் அமர்ந்த சந்திரன் அசுரபலத்தோடு தனக்கு 6, 7 நின்ற கிரகங்களை வலிமையடைய செய்திருக்கிறது. சந்திரனுக்கு 6ல் நின்ற சுக்கிரன் அதியோகத்தினை வெளிப்படுத்துகிறார். சந்திரனுக்கு 7ல் நின்ற குரு அதியோகத்தினை வெளிப்படுத்துகிறார். அதாவது 8ஆம் இடத்தில் நின்ற கிரகங்கள் சந்திரனால் புனிதமடைந்து யோகங்களை அள்ளி தந்திருக்கின்றனர். சந்திரனுக்கு 5ல் பூர்வ புண்ணியத்தில் புதன் பஞ்சமகா புருஷ யோகத்தில் பத்திர யோகத்தினை தருகிறார். இவர் தொழிலில் கோடிகளை ஈட்டினார். பல கோடிகளுக்கு சொந்தக்காரரும் ஆனார். எல்லாம் 8ல் கெட்ட கிரகங்களுடைய ஆட்டத்தில் லக்ஷ்மி குபேர யோகம் கிடைத்தது. மில்லியனர் ஆனார். சந்திரன் ரிஷபத்தில் இருக்க, குரு விருச்சிகத்தில் இருக்க அற்புதமான கஜகேசரி யோகமும் கிடைத்திருக்கிறது. இந்த கஜகேசரி யோகமானது 3, 9 வீடுகளுக்கு இடையே ஏற்பட்டதால் சொத்துக்களை குவிக்க உதவியது. ஒருவருக்கு எப்போது யோகங்கள் வரும் என்று எவராலும் சட்டென்று கணித்து விட முடியாது. ஆனால் யோகங்கள் மறைந்திருக்கும். யோகங்களை கர்மாக்கள் மறைத்திருக்கும். ஆனால் யோகங்கள் மறைந்திருக்கும். யோகங்களை கர்மாக்கள் மறைத்திருக்கும். அப்படித்தான் இவருடைய ஜாதகத்தில் முன் கர்மா கிரகங்களான 8 மற்றும் 11ஆம் வீட்டு அதிபதிகள், அதாவது சுக்கிரன் மற்றும் சனி இருவரும் முன் கர்மா வீட்டான 8ல் அமர்ந்திருக்கிறார்கள். முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களினால் இப்பிறவியில் சகல சுகபோக வாழ்க்கையினை இவர் பெற்றார் என்றால் மிக இல்லை. பொதுவாக 8ஆம் வீட்டினை கண்டால் எல்லோருக்கும் ஒரு பயம் உண்டு. ஆனால் 8ஆம் வீடானது தொழில் உத்தியோகம் வீட்டிலிருந்து எண்ணி பார்க்க லாபஸ்தானமாக வரும். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு யோகமானது 8ஆம் வீட்டில் உருவாகிறது என்றால் தொழில் மிக சிறப்பான முறையில் அமைந்து லாபமாக பணத்தினை கோடிகளில் குவித்திட உதவிடும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. என்ன நேரிலே, லக்ஷ்மி குபேர யோகம் பற்றி உதாரண ஜாதகத்தினை பார்வையிட்டீர்கள். இந்த ஜாதகம் மிக மிக வித்தியாசமான ஜாதகம் என்பதையும் அறிந்திருப்பீர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.